இதுவே கடந்த சட்டமன்ற தேர்தலை பார்த்தோமேயானால் 2021 சட்டமன்ற தேர்தலில் 1 மணி நிலவரத்தின்படி கிட்டத்தட்ட 40 விழுக்காடு பேர்தான், சரியாக 39.61 விழுக்காடு வாக்குகள் தான் பதிவாகி இருந்தன. இந்த முறை 17 விழுக்காடு வாக்குகள் கடந்த தேர்தலை ஒப்பிடும்போது அதிகமாக பதிவாகி இருக்கிறது. 1 மணி நிலவரத்தின்படி தற்போது வரை தமிழகத்தில் 3 கோடிக்கும் மேற்பட்டோர் வாக்களித்து விட்டார்கள். 56.81 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. சென்னையில் பகல் 1 மணி நிலவரப்படி 54.58 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தொகுதி வாரியாக எந்தெந்த தொகுதிகளில் தற்போது எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதனை நாம் பார்க்கிறோம். ஒட்டுமொத்த தமிழகத்தில் தற்போது வரை 56.81 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கொளத்தூர் தொகுதியில் 56.59 விழுக்காடு வாக்குகள், எடப்பாடி தொகுதியில் 60.98 விழுக்காடு வாக்குகள், பெரம்பூர் தொகுதியில் 56.24 விழுக்காடு வாக்குகள், காரைக்குடி தொகுதியில் 51.36 விழுக்காடு வாக்குகள், திருச்சி கிழக்கு தொகுதியில் 55.95 விழுக்காடு வாக்குகள். நாம் பார்த்த இவை அனைத்தும் நட்சத்திர தொகுதிகள், நட்சத்திர வேட்பாளர்கள் களம் காணும் தொகுதிகள். கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தொகுதி, எடப்பாடியில் அதிமுக பொதுச் செயலர் திரு கே பழனிசாமி தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தொகுதி, பெரம்பூரில் தாவேக தலைவர் விஜய் முதல் முறையாக களம் காண்கிறார், காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் களம் காண்கிறார், திருச்சி கிழக்கு தொகுதியிலும் தாவேக தலைவர் விஜய் தனது 2வது தொகுதியாக முதல் முறை களம் காண்கிறார். இந்த தொகுதிகளிலெல்லாம் எவ்வளவு விழுக்காடு வாக்குகள் 1 மணி வரை பதிவாகி இருக்கின்றன என்பதனை பார்க்கிறோம். சென்னையில் பகல் 1 மணி நிலவரப்படி 54.58 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சென்னையில் பொதுவாக வாக்குப்பதிவு என்பது குறைவாகத்தான் இருக்கும். ஒட்டுமொத்த தமிழகத்திலேயே சென்னையை எடுத்துக்கொண்டமையானால் பொதுவாகவே குறைவான வாக்குகள் விழுக்காடுதான் இருக்கும். இந்நிலையில் தற்போது 1 மணி நிலவரப்படியே 54.58 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தமிழகம் முழுவதும் பதிவான வாக்குகள் எவ்வளவு என்பதனை பார்க்கிறோம். மதியம் 1 மணி வரை 56.81 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. நட்சத்திர தொகுதிகள், நட்சத்திர வேட்பாளர்கள் களம் காணக்கூடிய முக்கிய தொகுதிகள் கொளத்தூர், எடப்பாடி, பெரம்பூர், காரைக்குடி, திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதிகளில் எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதனையும் பார்க்கிறோம். கொளத்தூர் தொகுதியில் 56.59 விழுக்காடு வாக்குகள், எடப்பாடி தொகுதியில் 60.98 விழுக்காடு வாக்குகள், பெரம்பூர் தொகுதியில் 56.24 விழுக்காடு வாக்குகள், காரைக்குடியில் 51.36 விழுக்காடு வாக்குகள், திருச்சி கிழக்கில் 55.95 விழுக்காடு வாக்குகள் மதியம் 1 மணி வரை பதிவாகி இருக்கின்றன. குமாரபாளையம் தொகுதியில் அதிகபட்சமாக 67.63 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சென்னையில் பகல் 1 மணி நிலவரப்படி 54.58 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. குமாரபாளையம் தொகுதியில் தற்போது நாம் பார்த்ததிலேயே அதிகபட்சமாக 67.63 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. (2021) சட்டப்பேரவை தேர்தலுக்கும் 2026 சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன என்று பார்க்கிறோம். மதியம் 1 மணி நிலவரத்தில் என்ன வேறுபாடு? 2021 சட்டப்பேரவை தேர்தலில் மதியம் 1 மணி நிலவரத்தின்படி 39.61 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருந்தன. ஆனால் தற்போது 2026 இன்று நடைபெற்று வரக்கூடிய வாக்குப்பதிவில் மதியம் 1 மணி வரை கடந்த தேர்தலை விட 17 விழுக்காடு அதிகமாக வாக்குகள், அதாவது 56.81 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. வேலூரின் 1 மணி நிலவரத்தை பார்க்கிறோம். 57.47 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அதேபோல தொகுதி வாரியாக ஆர்கே நகர், சைதாப்பேட்டை, வேளச்சேரி ஆகிய தொகுதிகளில் 1 மணி வாக்குப்பதிவு நிலவரம் என்ன என்பதனை பார்க்கிறோம். முக்கிய தொகுதிகளான சேப்பாக்கம், திருவல்லிக்கேணியில் 53.55 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. வில்லிவாக்கம் தொகுதியில் 56.66 விழுக்காடு வாக்குகள், திருவிக நகரில் 48.74 விழுக்காடு வாக்குகள், எழும்பூரில் 53.67 விழுக்காடு வாக்குகள், ராயபுரம் தொகுதியில் 49.67 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சென்னையின் முக்கிய தொகுதிகளை பார்க்கிறோம். அதேபோல ஆர்கே நகரில் 55.68 விழுக்காடு வாக்குகள், சைதாப்பேட்டையில் 52.76 விழுக்காடு வாக்குகள்,
வேளச்சேரியில் 56.26 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை மதியம் 1 மணி வரையில் 54.58 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கடந்த தேர்தலோடு 2021 சட்டப்பேரவை தேர்தலோடு ஒப்பிட்டு பார்த்தோமேயானால் சென்னையில் 37.16 விழுக்காடு வாக்குகள் கடந்த முறை பதிவாகி இருந்தது. தற்போது 54.58 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இதுவும் 17 விழுக்காட்டிற்கு மேல் அதிகமாக பதிவாகி இருக்கிறது. சென்னை மாவட்டத்தில் 1 மணி நிலவரப்படி 54.58 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கடந்த தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏறத்தாழ 17 விழுக்காட்டுக்கும் மேல் அதிகமாக வாக்கு சதவிகிதம் பதிவாகி இருக்கிறது. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 2021 37.16 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருந்தன மதியம் 1 மணி வரை. தற்போது இன்றைய வாக்குப்பதிவு நிலவரம் 54.58 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சென்னையில் பகல் 1 மணி நிலவரப்படி 54.58 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. குமாரபாளையம் தொகுதியில் நாம் பார்த்ததிலேயே அதிகபட்சமாக 67.63 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சென்னை மாவட்ட தொகுதிகளில் வாக்குப்பதிவு நிலவரத்தை பார்க்கிறோம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் 53.55 விழுக்காடு வாக்குகள், வில்லிவாக்கத்தில் 56.66 விழுக்காடு வாக்குகள், திருவிக்க நகரில் 48.74 விழுக்காடு வாக்குகள், எழும்பூரில் 53.67 விழுக்காடு, ராயபுரம் தொகுதியில் 49.67 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தற்போதைய நிலவரப்படி 56.81% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை முதலே மக்கள் அதிக ஆர்வத்தோடு வாக்குச்சாவடிகளை நோக்கி படையெடுத்து வாக்களித்து வரும் காட்சிகளை பார்க்கிறோம். தற்போதைய நிலவரப்படி 56.81% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சென்னையின் வாக்கு சதவீதத்தை பார்க்கிறோம். குமாரபாளையம் தொகுதியில அதிகபட்சமா 67.63% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. சென்னையில பகல் 1 மணி நிலவரப்படி 54.58% வாக்குகள் பதிவாகி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். குமாரபாளையம் தொகுதியில தான் அதிகபட்சமான வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடந்திருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் பகல் 1 மணி நிலவரப்படி 54.58% வாக்குகள் பதிவாகி இருக்கு. குமாரபாளையத்துல 67.63% வாக்குகள் பதிவாகி இருக்கு. சட்டமன்ற தொகுதிகள் வாரியா எந்தெந்த தொகுதிகளில் எவ்வளவு வாக்குப்பதிவு சதவீதம் தற்போது வரை நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம திரையில பார்க்கிறோம்.